இளைய சமுதாயத்தை சீரழிக்கிற பான்பராக்கு, குட்கா போன்ற பல்வேறு போதை வஸ்துக்கள், இதற்கான தடை என்பது தமிழ்நாட்டில் தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் நீடிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை ஒட்டி இருக்கிற அண்டை மாநிலங்களில் அந்த போதை வஸ்துக்களுக்கு தடை இல்லை என்றாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இளைய சமுதாயத்தினர் சீரழியக்கூடாது என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த அக்கறையோடு அந்த பணியினை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு உடனடியாக உள்ளாட்சித்துறை அமைப்புகள், மக்கள் நல்வாழ்வுத்துறை, காவல்துறை போன்ற பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து இந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனைக்கும் அதேபோல் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்குமான ஒரு சிறப்பு கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய திரு விக்ரமராஜா அவர்களும் கூட கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள். இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் மாண்புமிகு முதல்வர் அவருடைய முயற்சியின் காரணமாக இளைஞர்களிடையே, பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே கடந்த 4 ஆண்டுகளாக எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு விழிப்புணர்வு உறுதிமொழிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் எடுக்கப்படுகிற உறுதிமொழி கின்னஸ் சாதனை என்கின்ற வகையில் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற ஆந்திரால ஒரு 4000 ஏக்கர்ல கஞ்சா பயிரிடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த தகவல் அது மூலமா கஞ்சா தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுல மகேஷ் என்கின்ற ஒரு காவல்துறையின் டிஜிபி, ஏடிஜிபி அவர் தலைமையில் ஆந்திராவில் இருக்கிற அதிகாரிகள், அந்த தென்னிந்திய காவல்துறை அதிகாரிகள் மாநாட்டில் அந்த தகவலை எடுத்து சொல்லி இந்த 4000 ஏக்கர்ல பயிரிடப்பட்ட 6000 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பொருட்களை முழுசுமா ஒழித்த பெருமை தமிழக காவல்துறை கொண்டு அண்டை மாநிலங்களில் பயிரிடுகிற அந்த கஞ்சாவை கூட ஒழிச்சாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 0% கஞ்சா கல்டிவேஷன் என்கின்ற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. எங்கேயாவது யாராவது இருந்தாங்கன்னு சொன்னால் பத்திரிகையாளர்களே கூட வெளிப்படையாக சொல்லலாம். வெளிப்படையாக சொல்றதுக்கு பதிலாக எங்களை மாதிரி ஆளுங்களில் தகவல் சொன்னால் உங்களுடைய பெயர்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும், நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க, கேட்டிருக்கீங்க, தயவு செஞ்சு இந்த பேட்டி முடிஞ்சோடனே கூட இருந்து எனக்கு தனியாக சொல்லிட்டு போங்க, எங்கே இருக்கு நடவடிக்கை.